தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை மேலூரில் பட்டியல் சமூக இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய சாதி வெறியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை மேலூர் பகுதியை சார்ந்தவர் முத்துராசா. இவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர். 12 வரை படித்துள்ளார். ஜேசிபி வைத்து குடும்பத்தை நடத்தி வருகிறார். இவர் தான் சார்ந்த குடியிருப்பு பகுதி அருகில் உள்ள கிராமங்களில் குடிநீர், சாலை வசதி கேட்டு போராடி பெற்று தந்துள்ளார். பிறகு அருகில் உள்ளவர்கள் தங்களுக்கு வீடுகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வட்டாட்சியரை அணுகி பறையர் சமூகத்துக்கு புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் வட்டாட்சியரோ, நீ என்னப்பா ஒயாம தொந்தரவு பண்ற, நீ என்ன அமைச்சரா முதலமைச்சரா என்று கேள்விகள் கேட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்த பொழுது 190 ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் அங்கே இருந்தன. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 190 ஏக்கர் பஞ்சமி நிலங்களை முத்துராசா மீட்டுள்ளார். தொடர்ந்து பறையர் சமூகத்துக்கு நன்மை செய்து வருகிறார். இவருடைய சேவையை பார்த்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தங்களுடைய கட்சியில் இணையுமாறு கூறியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியிலும் இவர் சேர்ந்துள்ளார். காங்கிரஸ் கட்சி நகர நிர்வாகியாக உள்ளார். இந்த சூழ்நிலையில் பறையர் சமூகத்துக்காக குரல் கொடுத்து வருகிற முத்துராசாவின் பணியை பொறுக்க முடியாமல் ஆதிக்க சாதியினர் அவரை ஓடவிட்டு 2 கைகளையும் வெட்டியுள்ளனர். தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த முத்துராசா மீட்ட 190 ஏக்கருக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணவும் கிடையாது. ஆனா பறையர் சமூகத்துக்காக வேண்டி ஒருத்தர் போராட வந்திருக்கானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல, வெறுப்புல, பொறாமையில முத்துராசாவை ஓட விட்டு கைகளை வெட்டியிருக்காங்க. தற்பொழுது மதுரை அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு. இனிமேல் அவர் ஜேசிபி வாகனத்தை இயக்கி வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியோ அல்லது மற்ற தலித் அமைப்புகளோ இதுவரைக்கும் அவரை போய் பார்க்கல, நிதி உதவி செய்யல. ஆகவே 2 கைகளையும் இழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற முத்துராசாவை பஞ்சமி நில மீட்பாளர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், சாதி அமைப்புகள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அவருக்கு நேரடியாக சந்தித்து ஆதரவு வழங்கி நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.